வணக்கம், வெல்கம் பேக் யூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் WinTrader. பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ், பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸில் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம், ப்ராப்பர் என்ட்ரி, எக்ஸிட், ரிவர்சல் பாயிண்ட்டு, ப்ராப்பர் பிரேக் அவுட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக எப்படி ட்ரேட் எடுக்க முடியும். இப்போ இன்றைக்கி பார்த்துட்டா இன்றைக்கி 29th May, இன்றைக்கி மார்னிங் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் பர்ஃபார்மன்ஸ் காட்டி கொடுத்துடலாம். இப்போ இன்றைக்கி பார்த்துட்டா பேங்க் நிஃப்டி மார்னிங்கில் கேப் டவுன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சப்போர்ட் பிரேக் மட்டும் நல்லா கீழே இறங்கிட்டேன். 49,000 புட் ஆப்ஷன் நம்ம 259 எடுத்த போர்ஷன் அப்ராக்சிமேட் 499 வரை போயிடுச்சு. ஒன் லாட்டில் அப்ராக்சிமேட் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் 4,000 rupees இருந்தால் 3,600 rupees நல்லா ஏர்ன் பண்ணிவிட்டேன் ஒன் லாட்டில். அப்போ இதே மாதிரி உங்களுக்கு கரெக்டு பிரேக் அவுட்டை ஐடென்டிஃபை பண்ணிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம், கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம், ரிவர்சல் பாயிண்ட்டை பர்ஃபெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ அதுக்கு லைவ் மார்க்கில் ஒரு வாட்டி செக் பண்ணு, சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் பண்ணோம், சாஃப்ட்வேர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் கரெக்ட் ரிவர்ஸில், அது எல்லாமே உங்களுக்கு லைவில் காட்டி கொடுத்துடலாம். 15 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்போ இந்த இப்போ உங்களுக்கு பார்க்கணும் சார்ட் பார் ஷார்ட்டில் கரெக்டாக உங்களுக்கு சைட்வேஸ் இன்டிஃபிகேஷன் நல்லா தெரியும். எப்படி சைட்வேஸ் இன்டிஃபிகேஷன் ப்ராப்பர் ட்ரேட் எடுக்கும்போது கான்ஃபிடன்ஸ் லெவல் வரும். கேண்டில் ஸ்டிக் மாதிரி எல்லாம் இது பார் ஷார்ட் தான். பார் ஷார்ட் ரொம்ப ஈஸி தான் ஐடென்டிஃபை பண்ணதுக்கு. இப்போ இன்றைக்கி பார்த்துட்டா இன்றைக்கி தெரியும் இது செல் ஸ்டிக்கில் தான். பேங்க் நிஃப்டிக்கு இப்போ லைவ் ரேட் உங்களுக்கு பார்க்குறேன். இதை இந்த கார்னருக்கு லைவ் ரேட் பார்க்கலாம். இதுக்கு செல் ஸ்டிக்கில் ரெட் கலர் செல்லு தான், green color buy தான், ப்ராப்பர் green buy தான், ப்ராப்பர் ரெட் செல்லு தான். எக்ஸ்ட்ரா கலர்ஸ் ப்ளூ, ஆரஞ்சு, ஒயிட் இந்த மாதிரி ஹோலோ கேன்ஸ் இதெல்லாம் சைட் வேஸ் தான் மார்க்கெட்டு. நாட் இன் பை சோன், நாட் இன் செல் சோன். செல் சோன்லும் இல்லை, பை சோன்ல இல்லை. இப்போ இதுக்கு ஒரு ட்ரேட் எடுக்க முடியாது. இப்போ இதுக்கு சைட் வேஸ் காட்டி கொடுத்தா மார்க்கெட் ரிவர்ஸ் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி வந்து ட்ரேட் எடுக்க வேண்டாம், அப்படி வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ இதுக்கு பைசிக்கிள் வரும்போது நமக்கு கேண்டில் கலரும் கீழே கன்ஃபர்மேஷன் பார் க்ரீனில் வரணும். இப்போ இந்த சேம் கேண்டில் கலரும் கீழே வந்துட்டால் நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பனிங் ரேட்டில் எடுக்க முடியும். இப்போ இதுக்கு சைட்வேஸ்க்கு இது காட்டி கொடுத்ததுக்கு இப்போ இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிவிட்டு மட்டும் எடுக்கணும். இப்போ இது சைட்வேஸ் தான், சைட்வேஸ் ட்ரெண்டு நமக்கு ப்ராப்பர் பிரேக் அவுட் வேணும், ப்ராப்பர் பிரேக் அவுட்டில் எடுக்கணும். இப்போ இந்த செல் சிக்கிள் பார்த்துட்டா இது கேண்டிலும் ரெட்டு கீழே ரெட்டு தான். செல் சோனில் வந்துட்டு இப்போ செல் சோனில் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா கீழே இறங்கிட்டேன். கேப் டவுனில் இறங்கிட்டு அப்புறம் சப்போர்ட்டு இந்த கேண்டில் பிரேக் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு உங்களுக்கு புட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். இப்போ சப்போர்ட் பிரேக் பண்ண பாயிண்ட்டுக்கு நமக்கு 48,800, 900, 49,000 நமக்கு எது வேணாலும் எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு மார்ஜின் மாதிரி டைரெக்டு ஆட் பண்ணலாம். அந்த வியூவில் சிம்பிள்ஸை கிளிக் பண்ணும்போது அந்த ஆப்ஷன்ஸு சார்ட்டு கிடைக்கும். அப்போ டைரெக்ட் உங்களுக்கு வீக்லி மந்த்லி எல்லா சார்ட்டுமே இருக்குது. இப்போ எது ஆப்ஷன் வேணும்னாலும் அது ஆட் பண்ணலாம். இப்போ 49,000 புட்டு ஆட் பண்ணி வச்சுட்டேன் வீக்லி. இப்போ அது பார்த்துட்டா எஸ்டர்டே இதே மாதிரி மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது 5 minutes முன்னாடி தான் பைசிக்கிள் கொடுத்துட்டேன். 140க்கு டார்கெட்டும் கொடுத்துட்டேன். இப்போ அது மார்க்கெட்டு இன்றைக்கி மேலே ஏறும்போது கேப் அப்பில் ஓப்பன் பண்ணி அப்ராக்சிமேட் 250 மேலே ஏறிட்டு தான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு பிரேக் அவுட் போயது இந்த கேண்டில் தான். இப்போ அது 259 பிரேக் அவுட் போயிட்டேன். ரெசிஸ்டன்ஸ் லெவல் பிரேக் பண்ணிட்டேன். அதில் ரெசிஸ்டன்ஸ் லெவல் டபுள் ஆக்குரசி தான். அந்த பாயிண்ட்டுக்கு டேரெக்டாக எடுத்துக்கலாம். அந்த பாயிண்ட் உங்களுக்கு டேரெக்டாக இது ரீஎன்ட்ரி கொடுக்கும். இப்போ இந்த ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது ரீஎன்ட்ரி எடுத்துக்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டிக்கு பார்த்துட்டா இப்படி ரீஎன்ட்ரி 1149 கொடுத்துட்டேன். இப்போ ரீஎன்ட்ரி கொடுத்துட்டு டார்கெட்டை இதே மாதிரி ரீஎன்ட்ரி எஸ்டர்டே கண்டினியூஷன் மார்க்கெட்டு போகும்போது ரீஎன்ட்ரி கொடுக்கும். இப்போ அந்த ரீஎன்ட்ரி போர்ஷன் உங்களுக்கு டேரெக்டாக எடுத்துக்கலாம். இன்றைக்கி இந்த போர்ஷனில் எடுத்துகிட்டு 499 வரை போயிட்டு நல்லா மார்க்கெட்டு மேலே ஏறிட்டேன். இப்போ பார்க்கும்போது இப்போ மார்க்கெட் கொஞ்சம் கன்சோலேஷன் தான். அப்போ அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணுறேன். ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டு எகெயின் மேலே ஏறும். அந்த பொசிஷன் ரீஎன்ட்ரி தந்துடும். அல்ல அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு டைரெக்டாக எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ரொம்ப ஈஸி தான். எப்படி ஒர்க் பண்ணது லைவ் உங்களுக்கு செக் பண்ணலாம். லைவில் உங்களுக்கு செக் பண்ணணுன்னா கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நம்பர் இருக்குது. வெப்சைட் லிங்க், டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம வெப்சைட்டில் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.